ஹாய் காய்ஸ், வணக்கம். ஹர்ட் டு லவ். இது எஃப்எஃப்ஓ போடவா இல்லை 1 ஷாட் 2 ஷாட் 3 ஷாட் அந்த மாதிரி போடவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி லைன் கேட்டுட்டு எனக்கு ஒரு சின்னதாக 2 கமெண்ட் அப்படின்னு பண்ணிட்டு போயிடுங்கடா. அப்படியே சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு மில்லியனர் வீட்டு பொண்ணு. பட் உங்கள் அப்பா பெரிய மாஃபியாவால் பாதிக்கப்பட்டதால் என்ன பண்ணியிருப்பார், ஊரில் கிராமத்தில் உங்களை ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரி பார்த்துட்ருப்பாரு. உங்களுடைய பணம் அமௌண்ட் எல்லாமே ஜிமினோடைய வீட்டில் தான் இருக்கும். ஜிமினோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் பார்ட்னர்ஷிப்பில் தான் கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா இந்த மாதிரி மாஃபியாவுக்கு பயந்துட்டு வந்துட்டதால் ஜிமின் அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் தனியாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி உங்களோட அமௌண்ட்டில் அவர் பணக்காரங்களா அவங்க ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் மிடில் கிளாஸ் பொண்ணாக அங்கே இருந்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கிறது அப்படி தெரிஞ்சு உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் அந்த மாஃபியா கேங் கொன்று இருக்கும். நீங்கள் மயக்கம் போட்டு தான் விழுந்திருப்பீங்க. நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நினச்சி உங்களையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படியே உங்களை கூட்டு போய் ஜிமின் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பார்மா ஒயன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்காக பார்த்து நடந்துக்கணும், புரியுதா? அங்கிள், என்கிட்ட யாரும் பேசாதீங்க, யாரும் வராதிங்க, தூரம் போங்க, தூரம் போங்க, தூரம் போங்க. என்னங்க பண்ணுறீங்க? அவளே ஏற்கனவே டிஸ்டர்ப்டாக இருக்கா. ஏண்டி, அதுக்கு நான் அப்படியே விட்டுற சொல்கிறேடி? நான் அப்படி சொல்லுங்க. ஜிமினை வர வைங்க. ஜிமின் கூட தான் அவன் நல்லா பேசுவா, பழகுவா. நம்மக்கிட்டலாம் எப்போங்க அவன் நல்லா பேசியிருக்கா? அதுக்குன்னு அவன் எப்படி வருவான்? ஏதாவது சொல்லி வர வைங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி தானே, பார்த்துக்கலாம். அவன் ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லி வர வைங்க. அவன்கிட்ட இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லாதீங்க, முடியல இந்த மாதிரின்னு சொல்லுங்கள். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு சொன்னால் அவனுமே வருத்தப்படுவாங்க. சரிடி, நான் ஏதோ சொல்லி வர வைக்கிறேன். இவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சால் அவனுமே கஷ்டப்படுவான். சொல்லுங்கள். ஹலோ ஜிம்மன், சொல்லுப்பா. ஏய், ஊருக்கு வரையாடா? பா, இப்போ தான்ப்பா கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஏன்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாண்ணா? இல்லைடா. ஒயினுக்கு என்னாச்சு? ஏன் அவளுக்கு? இல்லைடா, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம். என்னப்பா சொல்கிற? அவங்க அப்பா இறந்துட்டாங்களா? நல்லா தானே இருந்தாங்க. இல்லைடா, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுடா. இங்கே தான் இருக்கா. அதுலேருந்து கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காடா. யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டாடா. உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவா, பழகுவாள்ல, அதனாலடா. நான் வரேன்ப்பா, வரேன். சரிடா, கொஞ்சம் வரியா? வரேன். நீங்களும் ஜிமினும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் இப்போ 12th படிச்சிட்ருக்கீங்க. அவர் இப்போது காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் தனியாக பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தனியாக இருந்துகிட்டு இப்போது உங்களுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு வராரு. ஒயன் ஜிமன், வாங்க ஜிமன். என்னடி வாங்கலாம் போட்டு கூப்பிட்ற? நான் இப்போது யாருமே இல்லாத அனாதை ஆகிட்டேன் ஜிமன், தெரியுமா உனக்கு? அண்ணாதாருன்னு யார் சொன்னா? நான் இருக்கேன். பார், அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இல்லை, இவங்களாம் என் ஃபேமிலி இல்லை. நான் உன் ஃபேமிலி இல்லையா? என்னை சேர்த்துக்க மாட்டியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருப்பாரு. நீங்களும் அவரை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமன், நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு யாருமே இல்லை, தெரியுமா? யாருமே இல்லை. அம்மா கூட அவ்வளோ சண்டை போடுவேன். இப்போது இல்லைன்றப்ப தான் தெரியுது. அவங்க எனக்கு பிடிக்காததெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அவ்வளோ திட்டுவேன். இப்போது எனக்கு ஒரு வாசம் அப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அம்மா இல்லை, தெரியுமா? எனக்கு பசிக்குது ஜிமின். என்னடி பேசுகிற? அப்போது என்னெல்லாம் பார்த்தா உனக்கு? இல்லை ஜிமின், அம்மா வேறு, நீ வேறு. அப்போது என்ன உனக்கு பிடிக்காதா? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், தெரியுமா? என்ன உனக்கு பிடிக்குமா ஜிமின்? உன்னை மட்டும்தான் பிடிக்கும். இந்த உலகத்திலே யாரை பிடிக்கும்னு கேட்டால் உன்னை மட்டும்தான் சொல்லுவேன், தெரியுமா? நீ என்னென்ன எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டல. சரி போ போ ஜிமன். அப்படிலாம் இல்லை ஜிமன், அப்படி சொல்லாத ஜிமன். அப்போனா உனக்கு யார் இருக்கா? யாருமே இல்லையா? இல்லை, எனக்கு ஜிமன் இருக்கான். ஜிமன், நீ எனக்கு இருப்பல்ல? உனக்காக நான் எப்போவும் எங்கேயும் இருப்பேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி கட்டி அனுப்பிச்சிருப்பாரு. நீங்களும் அவர் இறக்கி கட்டி அனுப்பிச்சிருப்பீங்க. அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டில் சொல்லியிருப்பார். பட் நீங்கள்
ஜிமின் வந்து உங்களை லவ் பண்ணுறதா நினச்சிட்டு நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மனசுக்குள்ளால். ரொம்ப பிடிச்சி போயிட்டு நமக்காக ஜிமின் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உருகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் சொன்னால் தான் எல்லாமே பண்ணுவீங்க. ஜிமின் என்ன சொன்னாலும் செய்வீங்க. அப்படி தான் நீங்கள் வந்து 12th வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போது லீவில் இருந்துகிட்ருக்கீங்க. வீட்டில் ஜிமின் இல்லைனா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. அப்படி ஒரு குட்டி குழந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. பட் எல்லாமே ரசித்து தான் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டீங்கன்னு நினச்சி அவர் என்ன பண்ணியிருப்பார், திரும்ப கம்பெனி பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார் நீங்கள் இல்லாதப்போ. ஒய்யன் சாப்பிடவாம்மா? அங்கிள் ஜிமின் எங்கே? ஜிமின் ஆஃபீஸ் போயிட்டாமா, திரும்ப ஏதோ மீட்டிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி போடா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அங்கிள் என்னை விட்டு ஜிமின் போனார்? ஏம்மா ஏன் என்னாச்சு? என்னோட ஜிமின் அங்கிள் அவர் ஏன் போனார்? ஏன் போனார்? ஏம்மா என்னாச்சு? கூல் அங்கிள் என்னை விட்டு போயிட்டாரா அவரும்? அவருக்கும் என்னை பிடிக்கலையே அங்கிள். என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லை, அவன் இங்கே தான் இருக்கான், ஆஃபீஸ் போயிருக்கான், வந்துடுவாண்ணே, நீ ஃபீல் பண்ணாதானே, வருவான், நீ சாப்பிடு. இல்லை அங்கிள், அவர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். ஒன்று நான் அவர்கிட்ட போகிறேன், இல்லை அவர் இங்கே வர சொல்லுங்கள். என்னடி இவ அப்படி பண்ணுறா தெரியலங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க, திரும்ப பழைய மாதிரி சாப்பிடாம வீட்டுக்குள்ளாலே உட்காந்துட்ருக்க போகிறா. ஜிமின் இவன் அந்த மாதிரி அப்பா அவள் இப்போ க்யூர் ஆகிட்டாளப்பா, எனக்கு முக்கியமான வேலைலாம் இருந்துகிட்ருக்குப்பா, சும்மா நான் இது பண்ணிகிட்டே இருக்கேன். அவள் சொல்கிறா ஒன்று உன்கிட்ட வந்திருக்கேன், இல்லைனா உன்னை எங்கே வர சொல்கிறேன் அப்படின்றாடா. என்னடா பண்ண சொல்கிற? சரி அவளை வேணா இங்கே கூட்டுவாங்க, நான் பார்த்துக்குறேன். எப்படிடா அவளை பார்த்துக்குறேன்ப்பா. சரி நான் நாளைக்கு கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாரு. அங்கிள் எப்போ ஜிம்மின்னு வருவார்? நாளைக்கு நம்ம ஜிம்மினை பார்க்க போகலான்னா. அப்படின்னா நான் நாளைக்கு வரைக்கும் சாப்பிட மாட்டேன். என்னமோ பேசுகிற, சாப்பிடு, நாளைக்கு போகலாம். நான் அவர் சாப்பிடுன்னு சொன்னால் தான் நான் சாப்பிட்டேன். நான் ஃபோன் பண்ணித்தேன். இல்லை நேரில் தான் பார்க்கணும் அவர். அன்றைக்கி உடனே அப்படியே கிளம்பி கூப்பிட்டு போயிருப்பாங்க ஜிமின் கிட்டவங்கள. அப்படி தான் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஜிம்மினை ஓடி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அங்கே சுற்றி ஒரு 4-5 பேர் நின்றுட்டுருப்பாங்க. எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஒயின் பண்ணுற? எல்லோரும் நிற்கிறாங்க. என்ன ஜிம்மன், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் காரில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாரு திரும்ப. அதாவது ஜிம்மினோட அப்பா வந்து அப்படியே கிளம்பி போயிருப்பார். சரி ஒயன், ஒழுங்காக இருக்கணும், சமத்தாக இருக்கணும், இங்கேயே உனக்கு காலேஜ் பார்த்து சேர்த்து விட்றேன்னா ஒழுங்காக படிக்கணும். ஏன் ஜிம்மன், நான் படிக்கணுமா? படிக்கணும், என்ன இப்படி கேட்குற? சரி நான் படிக்கிறேன். சரி என்ன படிக்க போகிற? தெரியலையே, என்ன படிக்கணும்னு சொல்ல நீனு. என்ன படிக்கணும் உனக்கு ஆசை இருக்குது, சொல்லு, படிக்கலாம். தெரியல, என்ன மார்க் வருது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்த்து வர்றியா? சரி. இங்கே ஜிமின் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருப்பாரு. ஜிமின் வந்து லவ் பண்ணுற பொண்ணு தயாங்க வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இவரும் ஒன் சைடாக லவ் பண்ணுவார், தயாங்கும் வந்து அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பார். ஜிமினும் தயாங்கும் ஒரே கிளாஸ்மேட்டு. அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு வந்து தயாங்க தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம். தயாங்கிட்ட சொன்னாச்சுன்னா ஜிமின் வருத்தப்படுவான் அப்படின்றதுக்காகவே சொல்லாமலே இருந்துகிட்ருக்கோம். ஒரு நாள் அப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க தயாங்கும் அந்த பொண்ணும் ஜிமின் கூட. அப்போ வரும்போது ஜிமின் வந்து இந்த மாதிரி பேசிகிட்ருப்பார். எப்போ தான் ரியா எனக்கு அக்செப்ட் பண்ண போகிறேன்? ஜிமின் என்ன நினச்சிட்ருக்க? நான் உன்னை லவ் பண்ணலடா, சும்மா இரு, அதே பேசிகிட்ருக்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் என்ன பண்ணுற? ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் உழுக்கிட்டுருப்பீங்க. என்ன ஒயின் பண்ணுற? போ உள்ளே போ. என்ன நீ லவ் பண்ணலையாப்போ? என்ன தானே உனக்கு பிடிக்கும், நான் தானே உனக்கு எல்லான்னு சொன்னேன். இப்போ என்னென்னா அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவளை லவ் பண்ணுறியா நீ? அப்போ நீ என்னை ஏமாத்திட்டியா ஜிமன், என்னை ஏமாத்திட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடுவீங்க, பைத்தியம் மாதிரி அங்கே நீங்கள் என்ன எங்கே போகிறீங்கன்னே தெரியாது, நீங்கள் மாட்டோம் ஓடுவீங்க. ஜிமின் பின்னாடியே ஓடியார். ஒயன் நில்லு ஒயன், ஓடாத ஒயன், நில்லு இல்லை ஜிமின், நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறீங்க. ஓடி போயிட்டு அந்த அதாவது ரொம்ப அப்படியே நீங்கள் டென்ஷனில் அப்படியே ஓடிருப்பீங்களா, ஓடின வேகத்துக்கு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு உங்களை மறைச்ச மாதிரி. நீங்கள் அப்படியே அந்த தூக்க கலக்க, அதாவது அந்த மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் எழுந்திருக்கிறீங்க. ஜிமன் வந்துட்டியா? என்கிட்டயே வந்துட்டியா ஜிமன்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா ஜிமன்? நான் படிக்கலை. என்ன பைத்தியம் மாதிரி வளர்றது?
என்ன பைத்தியம் மாதிரி வளர்ற? ஆ ஒய்யன், உனக்கு என்ன வயசாகுது? நான் உனக்கு சொன்னது நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னா, எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, ஒரு குட்டி பாப்பா மாதிரி, ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒய்யன். உனக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி. நான் என்ன சொன்னாலும் உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. நீயே வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜ்லாம் முடித்ததுக்கப்புறம் இவனை ஏன் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். புரியுதா? நான் அந்த பொண்ணை சீரியஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ண ஜிமன், என்ன ஜிமன் என்னை ஏமாத்துறீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. பார்வையன், திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கிறத. லவ்ன்றது வேறு, உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்துக்கிறேன்றது வேறு. நான் டார்ச்சர் பண்ணாத வையன். என்ன பண்ணுற நீ? சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்ருக்க. 12th முடிச்சதோ காலேஜ் போகிற மெச்சூரிட்டியோடு நடந்துக்கோ. என்ன ஜிமின் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை இறுக்கி அணைச்சிருப்பீங்க. முன்னாடி அவர் கட்டி பிடிச்சது எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காகவும், அதாவது உங்களுக்கு நீங்கள் குட் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், நீங்கள் அந்த நிலமையில இருந்தீங்கன்றதுக்காக கட்டி பிடிச்சாரு. இப்போது நீங்கள் கட்டி பிடிக்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதாவது நீங்கள் அவரை லவ் ஃபீலில் நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னோடனே அவர் அப்படியே உங்களை அப்படியே தள்ளி விடுறாரு. என்ன ஜிமன் பண்ணுறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஜிமன் பிடிக்கலையா? இந்த பார்வையன், திரும்ப பைத்தியம் மாதிரி எழுந்திரிச்சு ஓடிடாத. உன்னை எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் லவ்ன்றது ஒருத்தவங்க மேலே தான் வரும், ஒரு தடவை தான் வரும். அது எனக்கு ஒரு மேலே இல்லை. புரியுதா? என்னை நீ ஹர்ட் பண்ணுற. பிடிக்கும்னு சொல்லிட்டு என் மேலே உனக்கு பாசம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். நீ காலேஜ் பிஜி இல்லை ஹாஸ்டலில் தங்கி படின்னு இங்கேருந்து இனிமேல் படிக்க வேணாம், எனக்கு சரிப்பட்டு வரல. ரிசல்ட் வந்ததும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? ஜிமன் இந்த மாதிரி பண்ணாத ஜிமன். பார்வையன், புரிஞ்சுக்கோ, நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவார். போனதில் செம்ம டென்ஷனாக இருந்திருப்பார். தயான் கூட உட்காந்துட்டு செம்மையாக குடிக்கிறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன். அவருக்கு இப்போது அப்படி தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். நீங்கள் முழிச்சிட்டு உங்கள் ரூம்லேயே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு கேட் திறக்கிற சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பீங்க. பார்த்தா ஜிமினோட அப்பாவும் ஜிமினோட அம்மாவும் வந்திருப்பாங்க. ஆமாம், ஜிமின் தான் சொல்லியிருப்பாரு. நீங்கள் பார்த்துட்டு போய் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. தூங்குறா போலடி, காலையில் அப்போ கூப்பிட்டு போய்க்கலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போயிட்டு படுத்து தூங்கியிருப்பாங்க. நல்லா தூங்கியிருப்பாங்க. இப்போது ஜிமின் செம்மையாக குடிச்சிட்டு வராரு. நீங்கள் திரும்பவும் கேட் சத்தம் திறக்கிற மாதிரி கேட்குறதும் எந்திரிச்சு வந்திருப்பீங்க. ஜிமின் தள்ளாடி வராரு. பட் ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத மறக்கிற அளவுக்கோ இல்லை என்னன்னே தெரியாது அப்படின்ற அளவுக்கோ அவர் இல்லை. வராரு. என்ன வேன் பண்ணுற? இங்கே நின்றுட்டு தூங்கலையா? தூக்கமே வரல ஜிமன். ஏன் ஜிமன், என்ன உனக்கு பிடிக்கலையா? ஒய்யன், அதை பற்றி பேசாத, வேறு ஏதாவது பேசு. நாளைக்கு அப்பா அம்மா கூட கிளம்புண்ண. ஏன் ஜிமன்? அப்போது அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்களா? நான் சந்தேகப்பட்டேன், என்னை நீ அனுப்ப போகிறேன்னு நினச்சேன். ஜிமன், ஐ லவ் யூ ஜிமன், என்னை ஏற்றுக்கோ ஜிமன். ஒய்யன், என்ன பேசுகிற நீ? உனக்கு சின்ன வயசுடி, இந்த மாதிரிலாம் பேசாத, போய் படுத்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை பிடிச்சி இப்போ உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு விட்டுருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ரூமுக்கு வந்தோடனே அவரை கட்டி இறுக்கி அணைச்சி பிடிச்சிருப்பீங்க. தப்பார் வையன், கையை எடு வையன். ஜிமன், விட மாட்டேன், நீ எனக்கு வேணும் ஜிமன், ஐ லவ் யூ ஜிமன். ஏன் ஜிமன் இப்படி பேசுகிற? என்னை உனக்கு பிடிக்கும்னு தானே சொன்னேன், அவள் தான் உன்னை மாற்றிட்டாளா? தப்பார், அவளை பற்றி பேசாத, நான் தான் அவளை லவ் பண்ணுறேன், அவள் இன்னும் என்னை அக்செப்ட் கூட பண்ணலாடி. இந்த மாதிரி பண்ணாத, போ, எனக்கு ஹர்ட் ஆகுது வயன், தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உருவி விட்டுருப்பாரு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இழுக்கி கட்டி பிடிச்சிருப்பீங்களா? கொஞ்சம் கால் அப்படியே மடங்கின மாதிரி ஆயிருக்கும். அப்படியே உங்கள் மேலே பெட் மேலே அப்படியே விழுந்திருப்பாரு. வையன், என்ன பண்ணுற? நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமன், லவ் பண்ணுறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கோ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டி பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் எதுவும் எந்த ஒரு இன்டென்ஷன்லையும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்னை ஏற்றுக்கோ ஜிமன், இறுக்கி கட்டி மட்டும்தான் பிடிச்சிருப்பீங்க. இந்த சத்தம் அப்படியே அங்கே மேலே கேட்டிருக்கோம். அங்கேருந்து மேலே இருந்து அலறிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்திருப்பாங்க. ஒயன், விடு ஒயன், அவ்வளோதான், நான் டென்ஷன் ஆகிடுவேன், விடு ஜிமன், ப்ளீஸ் ஜிமன், என்னை ஏற்றுக்கோ ஜிமன், ப்ளீஸ் ஜிமன், என்னை ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற நீ? நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமன். ஏன் இப்போ உனக்கு பிடிக்கல? முன்னாடி பிடிச்சதில்ல. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, உனக்கு புரியாது வைன், விடு அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டே இருந்திருப்பார். ஆனால் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. அவர் விடுன்ற போஸ்ட்டில் இது பண்ணுறாரு. அவங்க கீழே பார்க்கும்போது அப்போது ஜிமன் மேலே வந்திருப்பார். நீங்கள் கீழே படுத்திருப்பீங்க. அந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஜிமன் ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. என்னடா பண்ணுற
என்னடா பண்ணுற சின்ன பொண்ணுடா அவள். அப்பா என்ன பண்ணுறீங்க? அவள் தான்ப்பா, அவள் சின்ன பொண்ணுடா, என்னடா பண்ணுற? அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? அவள் அப்படியே நீங்கள் ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அழுதுட்டு, என்னடி பார்க்குற, சொல்லு, உண்மையை சொல்லு. என்ன ஜிம்மன், என்ன உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸில் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அங்கிள். ஜிம்மின்கிட்ட நான் வேண்டாம் சொன்னேன். ஆனால் சரி, நீ சரிம்மா நீ எதுவும் சொல்ல தேவை, எதுவும் சொல்ல தேவை. ஜிம்மன் வெளில போ ஜிம்மன். அப்பா அவள் சொல்கிறது நம்பாதப்பா, வெளில போ ஜிம்மன், போய் படுப்போ. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் எதிர்பார்க்கலடா. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? அவள் சொல்கிறது நீங்கள் அப்போ நம்புறீங்களா? ஆமாண்டா, நாங்களே கண்ணால் பார்த்தோம், குடிச்சிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாத அப்பா அவளை கூப்பிட்டு போக சொல்லி நான் தான்ப்பா உங்களுக்கு. போ ஜிம்மன் பா போ ஜிம்மன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கோவமாக வண்டி எடுத்துகிட்டு, அதாவது காரை எடுத்துகிட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு அப்படி அந்த கார் அப்படியே சீறிக்கிட்டு போகுது. என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவர் ஏற்கனவே வந்து குடிச்சிட்டு இருக்கிறதால வளைச்சி ஓட்டிகிட்டே போகிறாரு. ஜிமினோட அப்பா ஓவர்டேக் பண்ணி எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஜிமினுக்கு கை உடையுது, கால் உடையுது, மேலே ஃபுல்லாக அப்படியே காயம், ஐசியூவில் வைக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப முடியாத மாதிரி இருக்கார். இப்போது ஹாஸ்பிட்டலில் பார்த்தாச்சுன்னா ஐசியூவில் இருந்துகிட்ருக்காரு. எல்லோரும் போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த கேட்ட உடனே மனசே இல்லை, ரொம்ப உடஞ்சி போயிட்டீங்க, நம்ம சொன்ன ஒரு பொய்யினால் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சி போகிறீங்க. வீட்டுக்குள்ளால் இன்னும் ரொம்ப அடைஞ்சு போகிறீங்க, வெளிலே வரமாட்டீங்க, சாப்பிடவே மாட்டீங்க. ஒரு 4 நாள் இருக்கும் சாப்பிடாம இருந்து. இப்போது ஜிம்மினோட அப்பா தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு. வந்து ஜிம்மினை பாருமா. இல்லை அங்கிள், இல்லை, நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழறதுக்கே அன்ஃபிட் அங்கிள், அன்ஃபிட். உங்களுக்கு தெரியாது அங்கிள், நான் பொய் பேசிட்டேன். தெரியுமா, ஜிம்மின் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போதைக்கு அந்த நேரத்தில் ஒன்றை எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணா, உன்னோட மனசை மட்டும்தாம்மா பார்த்தேன், ஜிம்மினோட மனசை நான் பார்க்கல. நீ அசிங்கப்பட்டு போகிற அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அவன் இப்படி போவான்னு நினைக்கலம்மா. சாரி அங்கிள், எல்லாம் என்னால் தான். என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிற அளவுக்கு நான் இல்லை, நான் எங்கேயாவது போயிடுறேன் அங்கிள். என்னம்மா பேசுகிற? ஜிமின் வந்து பாரு. இல்லை அங்கிள், இல்லை, அவரை பார்க்குறது கூட எனக்கு தகுதி இல்லை அங்கிள், தகுதி இல்லை. என்னம்மா பேசுகிற? இல்லை அங்கிள், நான் இனிமேல் இங்கே இருந்தேன் அப்படின்னா அந்த கில்ட்டி ஃபீல்லே ஏதாவது பண்ணிப்பேன். வேண்டாம் அங்கிள், நான் எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறேன், என்னை விட்டுருங்க அங்கிள், விட்டுருங்க. என்னம்மா பேசுகிற? சரி, நீ அப்ராட் போய் படி. என்ன, நீங்கள் படிக்க வேணாம். சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் போயிட்டு நீங்கள் படிக்க போயிருப்பீங்க. இங்கே ஜிமினுக்கு கை கால்லாம் உடஞ்சிருக்கும் இல்லையா, அவரோட ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இழுத்து மூடுற அளவுக்கு ஆகிடுது. அவருடைய உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் அவருடைய அப்பாவோடைய பிஸ்னஸ் தான் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் வந்து அப்ராடில் வந்து பிஸ்னஸ்க்கு தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ரிட்டர்ன் வந்து இங்கே இந்தியா வர பிளானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட்லேயே நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது ஜிமினோட அப்பா தான் உங்களை பார்க்குறதுக்கு அப்பப்போ வந்துட்டு வருவார். நீங்கள் இப்போது உங்கள் அங்கிள்கிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அங்கிள், ஜிமின் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காம்மா, சூப்பராக இருக்கான், அவனுக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவன் தான் கம்பெனிலாம் பார்த்துட்ருக்கான். என்ன ஒரு வருத்தம். சரி அங்கிள், வேறு எதுவும் வேண்டாம், அவர் நல்லா இருக்காரா அது மட்டும் போதும். மெச்சூர்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன், நல்லா வளர்ந்துட்டேம்மா. இல்லை அங்கிள், இன்னமும் அந்த கில்ட்டி ஃபீல் போகவே இல்லை. இதை பாருமா, நீ ஒன்றும் பண்ணல, அவன் பண்ண தப்பு, நீ ஒரு பொய் சொன்ன அவ்வளோதான், அதுக்காக அவன். வேண்டாம் அங்கிள், அதை பற்றி பேச வேண்டாம், விட்டுருங்க. சரிம்மா சரி, நீ எப்போ இந்தியா வர? வேண்டாம் அங்கிள், நான் அப்படியே இங்கேயே இருந்துடுறேன், எனக்கு இந்தியா வர்றதுக்கெலாம் ஒரு துளி அளவு கூட யோசனையே இல்லை, அதை பற்றிலாம் பேசாதீங்க. இதோ பாருமா, நீ இந்தியா வரணும். வேண்டாம் அங்கிள், வேண்டாம், அதை பற்றி பேசாதீங்க, வேறு ஏதாவது பேசுங்க. சரி, எனக்காக ஒரு 1 இயர் மட்டும் வா, புரியுதா? ஜிமின் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணண்ணே, அவன் கொஞ்சம் அப்படியே தடுமாடுறான். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? தெரில, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கூட இருக்கிறதில்ல, அவன் தனியாக இருக்கிறதால லோன்லியாக ஃபீல் பண்ணுறானா என்னன்னு தெரில. நீ வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருமா. வேண்டாம் அங்கிள், வேறு யாராவது, உன்னை விட யாருமா அங்கே பெஸ்ட்டாக இருக்க போகிறா? வேண்டாம் அங்கிள்,
இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியம்மா. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க? வான்னு சொன்னால் வரப்போகிறேன், ஆனால் நீ வரமாட்டியம்மா. சரிங்க அங்கிள், கண்டிப்பாக வரேன். அப்போது இப்போவே என் கூட வரியா? எப்படி அங்கிள், பெண்டிங் ஒர்க் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து வரேன். அப்படியே இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு ஜிமினை பார்க்கலாம். ஜிமின் வந்து உங்கள் மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்துகிட்ருக்காரு. அவர் அடிபட்டு உடம்பு ரொம்ப ரொம்ப முடியாமல் ஒரு 8 months கிட்ட முடியாமல் இருந்துருந்துருப்பார். அப்போ கூட நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்றதுலாம் அவருக்கு கோவம் கிடையாது. நம்ம உடம்பு இப்படி போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் கொஞ்சம் கூட இல்லை. நம்ம மேலே இப்படி ஒரு பழியை போடலாம், சின்ன வயசுலேருந்து பழகின ஒரு பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படின்ற அந்த கோவம் அவருக்கு இன்னுமுமே குறையவே இல்லை. உங்களை எப்போ பழி தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். எப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பார். பட் அவர் வந்து இங்கே பிஸ்னஸ் இன்னும் நல்லா பீக்கில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அதிலே பிஸியாக சுற்றிட்டுருக்காரு. டேய் ஜிமன், சொல்லுங்கப்பா. மீட்டிங் ஏதோ? இல்லைடா. இப்போது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, பார்த்துக்கோண்ணே. யாருப்பா? நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணு தான் வருவா, பார்த்துக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போவார். யாருப்பா சொல்லு? பொண்ணுன்றீங்க, பொண்ணு கூடலாம் என்ன? உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா, நீயே சந்தோஷப்படுவ. யாருப்பா அப்படி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு? ஏய் ஒயன்டா, அவள் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கா, அப்புறம் இல்லை அங்கேயே செட்டில் ஆகிட்டா, இந்தியா வரவே மாட்டேன்றா, இதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட. ஏண்டா உனக்கு எது சந்தோஷம் இல்லையா என்ன? அப்பா செம்ம சந்தோஷம்பா, எவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அவள் இந்தியா வரலா? ஆமாண்டா. சரிப்பா. மனசுக்குள்ளால் அவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான எல்லா பிளானுமே டக்குன்னு போட்டார். அந்த மாதிரி இப்போது நீங்கள் 2 வீக்ஸ் கழிச்சு இந்தியா வரீங்க. அவர் வீட்டில் இல்லை, நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அங்கிள் ஜிமின் வீட்டில் இருக்காரா? இல்லைம்மா, அவன் எங்கேயோ பிஸ்னஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருக்கான். நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே வந்தேன் அங்கிள். அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில, எனக்கு பயமாகவே இருக்குது. ஏம்மா, அவனை பார்த்தா எதுக்கு உனக்கு பயம்? தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அப்படி தான் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு முழிச்சு பார்ப்பீங்க. ஆப்போசிட் சைடில் ஜிமின் நின்றுட்டுருக்காரு கையை கட்டிட்டு. அவன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நீங்கள் எந்திரிச்சு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எனக்கு என்ன. சரி வா வாக்கிங் போகலாமா? ரெடியாக இருக்கேன். என்ன புதுசாக இருக்கு? ஏன், நம்ம சின்ன வயசுல இப்படி தானே போவோம். போகலாமே. சரி வா போகலாம். டோ அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருப்பீங்க. அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் கேஷுவலாக அப்படியே வாக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அது இதையும் கதை பேசிகிட்டே வராரு. என்னடா இது நம்ம ஜிம்னா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வரீங்க. என்ன என் ஒரு மாதிரி பார்த்துட்டே வர? என்ன என் மூஞ்சில் தேன்வடி தானே? இல்லை ஜிமின், இல்லை. என்ன அப்ராட்லாம் போனதுக்கப்புறம் ஆளே மாறிட்டேன், பார்க்கவே லுக்கெலாம் மாறி செம்மையாக இருக்கியே. இல்லை ஜிமின், நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லடி, பார்க்க பக்காவா ஆளே செம்ம பியூட்டிஃபுல்லாக ப்ரட்டியாக அழகாக இருக்கடி. உன்னை கூட கொஞ்சம் அந்தளவுக்குல இப்போது செம்ம ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, ஹேர் கூட கொஞ்சம் லென்த்தி ஆகிடுச்சு, ஆட்டிடியூடாக இருக்க மாதிரி தெரியுது. பட் என்கிட்ட ஏதோ இப்போ வரைக்கும் காமிக்கல. அப்படியேடி? இல்லை ஜிமின், அப்படிலாம் யார் சொன்னா? இல்லை அப்படிலாம் இல்லை. கார்லாம் ஓட்ட தெரியுமாமே? ஓட்டுவேன் ஜிமின், ஓட்டுவேன். பைக் ஓட்டுவேன். நல்லா வளர்ந்துட்டல? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படின்னு போயிட்டே இருக்கிறப்ப, ஜிமின் வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகணுன்னா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, அதனால் ஃப்ரெண்டை பைக் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் போயிடுறேன், நீ வந்துடுண்ணே. என்ன ஜிமின், என்ன எங்கே அப்படியே தனியாக விட்டா? ஏண்டி பயமாக இருக்கா? என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க? ஒரு மாதிரி தாண்டி, ஒரு மாதிரி தான் பேசுகிறேன். எந்த தைரியத்துலடி இங்கே இந்தியாவுக்கு வந்த? இந்தியாவுக்கு வரணும் உனக்கு எப்படி என்ன வந்துச்சுடி? என்ன ஜிமின், என்ன ஒரு மாதிரி தாண்டி, ஒரு மாதிரி தான் பேசுகிறேன். ஒரு மாதிரி தான் பேசுகிறேன். உனக்கு வெக்கமா இல்லை? என் மூஞ்சில் முடித்தோடனே எந்திரிச்சு ஓடணும்னு தோணல என் வீட்டுக்குள்ளால? வெக்கமா இல்லையாடி உனக்கு? வெக்கமா இல்லையா? சாரி ஜிமின், சாரி. நான் அதனால தான் இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு அங்கிள்கிட்ட சொன்னேன்.
அப்புறம் எதுக்குடி வந்தா? எதுக்கு வந்தான்னு கேட்டேன். எதுக்கு வந்த? ஸோ மன்னிச்சிருங்க ஜிம்மன், தப்பு என் பேரில் தான். நான் அங்கிள்கிட்ட கூட எப்போ சொன்னேன்? உங்கள் அங்கிள்கிட்ட எப்படி சொன்னேன்? நான் அப்போவே. எப்போ? அப்போவே நான் ஆக்சிடெண்ட் ஆகி பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னியடி? இல்லை ஜிம்மன், இல்லை. உனக்கு எவ்வளோ தைரியம் தான்? இவ்வளோ கேவலமான சி எந்த பொண்ணும் இருக்க மாட்டா என்ன ரேப் பண்ணான். ட்ரை பண்ணுறான். வெக்கமா இல்லை? நீ உன் மேலே பாவப்பட்டு என்னோடய பிஸ்னஸ்லாம் விட்டு நான் பார்க்கறதுக்கு வந்தேன்டி. நம்ம கூட வளர்ந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் பாவம் பார்த்ததுக்கு என்னை நல்லா வீட்டில் படுக்க வச்சிட்டேன். 8 months டி, 8 months. அந்த வலிலாம் இன்னும் மறக்கலை. கால் நடக்க முடியாமல் எனக்கு இன்னொருத்தவங்க கேர்டேக்கர்ன்ற பேரில் யோசிக்கவே முடியல. அந்த நிமிஷத்தை திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்க்குறது கூட எனக்கு வலிக்குது. சாரி ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன். என்னடி என்ன ஃபீல் பண்ணுறியாடி? நடிக்காத. அப்ராடில் நல்லா ஜாலியாக இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபேக் ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஊர் சுற்றிட்டு ஜாலியாக. என்ன ஜிம்மன் இப்படிலாம் பேசுகிறேன் நான்? ஆமாண்டி, நீ உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சகிக்கல அவன் மூஞ்ச பார்க்குறதுக்கு. ப்ரெட்டியா அழகாக இருக்கான்னு சொன்னோன்னே பல்ல காட்டுறேன். இப்போ கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவல? பண்ணாதான். தப்பாக பேசாத ஜிம்மன், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஏன் ஜிம்மன் இப்படிலாம் பேசுகிறேன்? நீ அப்படி தான் பேசுவேன். உன்னால் அவ்வளோ வலி. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சி எழுதிருப்பேன். எங்கே ஜிம்மன் கூப்பிட்டு போகிறேன்? எங்கே? வா உனக்கு தான் என்ன பிடிக்கும்லடி. இல்லை ஜிம்மன், இல்லை. நான் அப்போ பைத்தியக்காரத்தனம் அது அப்போ தெரியுதுல்லடி. அப்போ பைத்தியக்காரத்தனமாக தான் பண்ணேன்னு எனக்கு அப்போ தெரியல ஜிம்மன். எனக்கு தெரியல. மன்னிச்சிரு ஜிம்மன். நீ இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன். ஓ, பயமாக இருக்கு? அன்றைக்கி எந்த தைரியத்தில் சொன்னேன்? உன்னை நான் ரேப் பண்ணுறதுக்கு வந்தேன். அப்படியே தானே? இப்போ பண்ணவா? இப்போ பண்ணவாடி? அப்படிலாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தானே சொன்னேன். பண்ணவா? ஏன் ஜிம்மன் இப்படிலாம் பேசுகிறேன்? ப்ளீஸ் பயமாக இருக்குது ஜிம்மன். வீட்டுக்கு போயிடலாம் ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன். எனக்கு பயம் காட்டணுன்னு தானே அப்படி பேசுகிறேன். உன்னை கொல்கிற அளவுக்கு நான் துணிஞ்சிட்டேன். இதில் உனக்கு பயம் காட்டுறது கையை பிடிக்கிறது கூட பரபரப்பாக இருக்குது. கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உதறி விட்டுருப்பாரு. என்ன ஜிம்மன், மன்னிச்சிரு ஜிம்மன். நான் வேணா திரும்ப அப்ராட் கிளம்பிடுறேன். என்னடி அப்ராட் கிளம்பிடுறேன். ஆமாம் ஜிம்மன், நான் போயிடுறேன். கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் ஜிம்மன். நான் கூட அங்கிள்கிட்ட அதான் ஜிம்மன் சொன்னேன். என்னை பார்த்தா நீ எப்படி பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு அங்கிள் தான் சொன்னார் ஜிம்மன். ஜிம்மன் எல்லாத்தையும் மறந்துருப்பான் அப்படின்னு. எப்படி மறக்க சொல்கிறேன்? 8 மாதம் நீ ஒரு நாள் 2 நாள் கிடையாது. காலே சுத்தமாக நடக்க முடியாமல் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு கழுவி விட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கொடுமை. நான் மாட்டேன். உன்னை பார்த்தவொடனே அப்படியே உன் தலையில் கல்லை தூக்கி போட்டு அப்படியே கொண்டணும்னு தோணுச்சு. ஏன் ஜிம்மன் அவ்வளோ? அப்புறம் நான் வேணா போயிடுறேன். எங்கடி போவேன்? எங்கே போவ? நான் வாங்கின வலிலாம் உனக்கு வலிக்கணும்ல? வலிக்கணும் ஜிம்மன், வலிக்கணும். என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணணும். கம்பெனி எனக்கு என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கேனே? சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜிம்மன். சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆமாம் ஜிம்மன். சப்போர்ட் பண்ணு. என் கூட வந்து தனியாக கெஸ்ட் ஹவுஸில் சப்போர்ட் பண்ணு. எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் ஜிம்மன். எங்கே போகிற?
நீ இங்கே கடை, ஏய் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோட பைக்கில் கூட ஏறிட்டு அவர் மட்டும் போயிருப்பார். நீங்கள் வந்த வழியே சரியாக உங்களுக்கு நீங்கள் மட்டும் 5 மினிட்ட பேசிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. புது இடம் வர உங்களுக்கு எதுவுமே வழி தெரியல. காலை நேரம் ஒரு 5 மணி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் போகிறீங்க வழி மாற்றி போயிட்டீங்க. அங்கே போனால் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நீங்கள் காலையில் ஒரு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து சேர்றீங்க. பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே வேர்த்து போயிட்டு மேலே ஃபுல்லாக சட்டெல்லாம் நனைஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி வருவீங்க. உங்கள் அங்கிள் வந்து, என்னமோ என் காலையில் வாக்கிங்கா ஜாக்கிங்கா? இருங்க அங்கிள் வரேன். என்னாச்சும்மா? தண்ணி குடி தண்ணி. வேண்டாம் ஒன்றால் அங்கிள் ஒன்றால், நான் நல்லா இருக்கேன். அம்மா உன் கூட ஜிம்முன்னு தானே வந்தான்? இல்லை அங்கிள், அவர் தனியாக போனார், நான் தனியாக போனேன் அங்கிள். ஜிமின் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உள்ளே போயிருப்பார். நீங்கள் வந்து உங்கள் அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உள்ளே போயிருப்பீங்க. என்னடி போட்டு கொடுக்கலையா? இப்போ போட்டு கொடுக்க வேண்டியதானடி அப்பாட்ட? போட்டு கொடுக்க வேண்டியதானடி? வலிக்குது ஜிமன், கை விட்டு ஜிமன். ஏன்டி வலிக்குதா? இதோட எனக்கு மோசமாக வலிச்சதுடி, பல மடங்கு வலிச்சது. செத்துலாம் போல் அப்படி இருந்தது, அவ்வளோ வலி வலிச்சது. இதெல்லாம் என்ன வலி உனக்கு? இது ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா? நடந்திருப்பியா? மூச்சு அவ்வளோ இறக்கிதா? என்னால் மூச்சு கூட விட முடியாத படுத்துட்டு இருந்தேன்டி. சாரி ஜிமன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணுறேன். உன்னோட பெயின்கெல்லாம் எது ஈடாகும்னு சொல்லு. பண்ணுறேன் ஜிமன், கண்டிப்பாக பண்ணுறேன் ஜிமன். பண்ணு. தனியாக என் கூட கெஸ்ட் ஹவுஸில் வந்து பண்ணுன்னு தப்பா எதுவும்? சிச்சி கேவலமாக உன் கூடலாம் வந்து படுப்பாங்களா? எனக்கு நீ டிசர்வ் இல்லடி, எனக்கு நீ டிசர்வான வேலை கிடையாது, புரியுதா? தப்பா இன்னமும் இப்போ என்னை மனசில் வச்சுட்டு தானே இருக்க? இல்லை ஜிமன், இல்லை அப்படிலாம் உங்களை நினச்சி கூட பார்க்குறதில்ல ஜிமன், நினச்சி கூட பார்க்குறதில்ல. நீங்கள் அப்படியே மட்டும் யோசிச்சிடாதீங்க ஜிமன். நான் அதுக்கு நான் நிறைய ஃபீல் பண்ணிட்டேன் ஜிமன். ஃபீல் பண்ணியானான்னு சொல்லிட்டு உன்னை தனியாக கூப்பிட்டு போவான்ல, அப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி இப்போ அவங்களோட அப்பா கிட்டே போய் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறோம்ப்பா, இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, டே டைமு இதுக்கும் அங்கேங்க அதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிக்க வச்சு இப்போது நீங்களும் ஜிம்மினும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறீங்க. அங்கே மெய்டெலாம் இருப்பாங்க, ஓகேங்களா? வாடி வரேன் ஜிம்மன். உனக்கு கார் கதை வேறு திறந்து விடுவாங்களா? இல்லை லாக் ஆகிடுச்சு. வா, லக்கேஜ்லாம் யார்டு எடுத்துருவோம்? நான் எடுத்துகிட்டு வரேன் ஜிமன், நான் எடுத்துகிட்டு வரேன். என்னோடய லக்கேஜும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிருப்பார். நீங்கள் ஒரு லக்கேஜாக தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வந்திருப்பீங்க. அதில் வந்து ஒரு லக்கேஜ் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. அது அப்படியே தும்முன்னு காலில் அப்படியே வெயிட் தாங்காமல் அப்படியே கை வந்து பேலன்ஸ் இல்லாமல் கீழே விட்டுருக்குமா, தும்முன்னு காலில் விழுந்து உங்களுக்கு கால் அவ்வளோ வலிக்குது. கண்ணில் தண்ணி, அவ்வளோ தண்ணி. நீங்கள் கத்தி எழுதிருக்க மாட்டீங்க, சுத்தமாக முடியலன்ற மாதிரி எப்படி காலை தாங்கி நடந்துக்கிட்டே அந்த லக்கேஜை தூக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஜெமின் அதை சத்தம் என்னன்னு தும்முன்னு சத்தம் எழுந்திருக்கும்ல, அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்துருப்பாரு. அவ்வளோதானே, இதுக்கு போயிட்டு ரொம்ப சீனை போட்டு கண்ணில் தண்ணி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பார். நீங்கள் இப்படி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. எங்கடி போகிற? ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறேன் ஜிம்மன். ஃப்ரெஷ்அப் ஆகிறது மேலே போயிட்டு இல்லை, வெளில. ஜிம்மன் வெளியில் போடி. நான் எப்படி அங்கே வெளில எப்படி ஜிம்மன்? வேறு எதுனா கூட ஜிம்மன், இந்த மாதிரி வேணாம் ஜிம்மன். வெளியில் வெட்ட வெளியில் யாராவது பார்த்தா பார்க்கட்டும்டி. பார்க்காத உடம்ப பார்த்துட்டேன், ட்ரை பண்ணுறேன்னு தானே சொன்னேன். போ, 4 பேர் பார்த்தானா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்க. வழிஞ்சிக்கிட்டு நிற்பானுங்க அவங்க கூட. நான் பார்க்கணும்ல, போ. ஜிம்மன், என்ன ஜிம்மன் இப்படிலாம் பேசுகிறேன்? நீ இப்படிலாம் பேச மாட்டல்ல. நான் அப்படி தாண்டி பேசுவேன், நீ எப்படி முடிவு பண்ணலாம்? வலிக்குது ஜிம்மன், கை வலிக்குது. கையை உடச்சிட்டா? வலிக்குது ஜிம்மன், விடு ஜிம்மன், வலிக்குது ஜிம்மன். வலிக்கணும்டி, என்ன விடு ஜிம்மன், கத்து.
என் காதில் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். அப்படி கற்று வலிக்குது ஜிம்மன், விடு ஜிம்மன், விடு ஜிம்மன், வலிக்குது கை, ரொம்ப வலிக்குது, முறுக்குறேன், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸாக விட வர, வலிக்குது ஜிம்மன் ஜிம்மன் ஜிம்மன். இந்த மாதிரி தாண்டி எனக்கு வலிச்சது. ஒன்று பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே என் பிஸ்னஸ்லாம் தூக்கி போட்டு உனக்காக மட்டும் தானே வந்தேன், உனக்காக மட்டும்தான். அதில் லவ் இல்லை, அவ்வளவும் பாசம் டி. கொன்னுட்டேன். உன்னை போயிட்டு எப்படி லவ்ன்ற மாதிரியில் பார்த்துருப்பேன்னு நினச்ச நீ? அவ்வளோ பாசம் மேலே இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிசு கொடுத்த பார்த்தியா, அங்கே வச்சேன்டி உனக்கு. இவளுக்கு இடம் கொடுத்தான்ல, அதனால தாண்டா இப்படி படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை செருப்பால் அடிச்சது. அந்த நிமிஷம் செருப்பால் அடிச்சது. என்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான் இவன் அப்படின்னு கையை காட்டும்போது வலிக்குது ஜமன். கையை காட்டினாலடி இந்த கையால் தானே? ஆமாம் இந்த கைக்கு அப்பப்போ வலி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், புரியுதா ஜிம்மன்? வலிக்குது ஜிம்மன். வலிக்கட்டும், ரொம்ப வலிக்கணும்ல. எனக்கு எப்படி வலிச்சுன்னு உனக்கு தெரியணும். வலிக்குது ஜிம்மன். வேணாம் ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன். வலிக்கணும்டி, ரொம்ப வலிக்கணும். அந்த வலியெல்லாம் இந்த கையில் தெரியணும். இந்த கை உடஞ்சி போனால் கூட அந்த உடஞ்ச கையை கூட விட மாட்டேன். காமிச்சல்ல இந்த கை, ஆமாம் இந்த கையால் தான் காமிச்சேன் ஜிம்மன், இந்த கையால் தான் காமிச்சேன். என்ன ட்ரை பண்ணுவான் கேட்டா? இல்லை ஜிம்மன், நான் பொய் சொன்னேன். என்ன ட்ரை பண்ண? பொய் சொன்னேன் ஜிம்மன், பொய் சொன்னேன். நான் என்ன ட்ரை பண்ணடி? பொய் தான் சொன்னேன். என் மேலே தான் தப்பு. நீ என்ன சொன்ன அன்னைக்கு? தப்பு ஜிம்மன், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், விடு ஜிம்மன், வலிக்குது என்னால் கையோ ஒன்றுமே பண்ண முடியல, விடு. நீ என்னடி சொன்ன அன்னைக்கு? சொல்லு சொல்லுடி. வலிக்குது. சொல்லு, விட மாட்டேன். நீ சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். வலிக்குது ஜிம்மன். சொல்லு, ஃபுல்லாக சொல்லுடி. வலிக்குது ஜிம்மன், சொல்லுடி, சொல்லு. ரேப் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்ன ஜிம்மன். ரேப் தானே பண்ணிக்கவா? ரேப்னா எப்படி இருக்கும் தெரிய மாட்டேன் உனக்கு? வலிக்குது ஜிம்மன். கை, இந்த கை காமிச்சதில்ல, கை இருக்கணுமா? இருக்கக்கூடாது ஜிம்மன், இருக்கக்கூடாது. போ, வெளில போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. வெளியில் போயிட்டு, புரியுதா ஜிம்மன்? எனக்கு இந்த கையை கூட ஏதோ பண்ணிக்க ஜிம்மன், இந்த மாதிரி மட்டும் சொல்லாத ஜிம்மன். ஏண்டி நீ தானே சொன்ன? சொல்லிட்டேன் ஜிம்மன், தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த மாதிரி மட்டும் வேணாம் ஜிம்மன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ ப்ளீஸ் ஜிம்மன். ஓ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அந்த ஆசை வேறு இருக்காடி உனக்கு? இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கு அரிப்பு தீரலையா உனக்கு? நான் உனக்கு தேவையா? இல்லை ஜிம்மன், நான் அப்படி சொல்ல. நானும் உங்களுக்கு டிசர்வ் இல்லை ஜிம்மன், டிசர்வ் இல்லை. அந்த பயம் இருக்கணும், புரியுதா? வலிக்குதுன்னு சொன்னால் இன்னும் கிடைக்கும். வலிக்கலைன்னு சொன்னாலும் கிடைக்கும்டி. வலிக்கலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இப்போது ஏய் எங்கே போகிற? நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு போய் மேலே வை என்னோடய ரூமில். சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இன்னொரு கையை அசைக்க கூட முடியல. அந்த கை ரொம்ப முடியாத மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி தான் எல்லா லக்கேஜும் ஒன்று ஒரு படியிலையும் ஒரு படியில் வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆகிருக்கும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கே. ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்காக இப்போ தான் போவீங்க. ஏய் இவ்வளோ நேரம் என்ன பண்ண? இப்போ போகிற? இல்லை ஜிம்மன், இல்லை நான் என்ன பண்ண? என்னடி பண்ண? வலிக்குது ஜிம்மன், இந்த கை வேணாம். இந்த கை தானே காமிச்சது அன்னைக்கு, கையை நீட்டி என்னை ரேப் பண்ண. இல்லை ஜிம்மன், தப்பு என் பேரில் அன்னைக்கு தப்பாக சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு வார்த்தையெல்லாம் கொள்ளாத ஜிம்மன். ஏய் வார்த்தையும் உனக்கு வலிக்குதா? எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்போ. அதே வார்த்தை என்ன எப்படி வலிச்சிருக்கோம்? அந்த வார்த்தை வலிச்சு தாண்டி நான் அன்னைக்கு அப்படி
அவ்வளோ குடிச்சிருந்தோம், நிதானமாக இருந்தேன்டி. உன்னை கூப்பிட்டு வந்து உன் ரூமில் விட்டு போகலான்னு போனப்ப வச்ச பார்த்தியா எனக்கு ட்விஸ்ட்டு, பெரிய ட்விஸ்ட்டா. தப்பு தான் ஜெமன், தப்பு தான் ஜெமன், என்னை மன்னிச்சிரு ஜெமன். உன் கால் இந்த மன்னிப்புலாம் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் கேவலமான ஒரு மனுஷன் இல்லை ஜெமன். நீ ரொம்ப நல்லவன் ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரோட கையெடு அப்படின்னு சொன்னேன். சரி சரி ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பின்பக்கமாக அப்படி இது பண்ணியிருப்பீங்க. சரி, அப்புறம் போயிட்டு என்ன பண்ணேன் நான் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தது, நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஓ அப்போ சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்துரு. வலிக்குது ஜெமன், வலிக்குது. நான் உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஜெமன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு தகுதியிலன்னு தோணுச்சு. நான் உன்னை பார்த்து நான் திரும்ப எல்லாத்தையும் உன்னை நினைக்க வச்சு ட்ரிகர் பண்ணி விட்டேன் மாதிரி நீ ஃபீல் பண்ணுவேன்னு வரல ஜெமன். உன் கண்ணு முன்னாடி இனிமேல் வரக்கூடாதுன்னு நினச்ச ஜெமன், வேறு ஒன்றும் இல்லை. வரக்கூடாதுன்னு ஏண்டி வந்த இல்லை ஜெமன், அங்கிள் தான் உனக்கு சப்போர்ட். ஓ, மேடம் சப்போர்ட் பண்ணி நான் இப்போ கொடி கட்டி பறக்க போகிறேன், அதனால் வந்தேன். ஏன்னா நான் பிச்சை எடுத்துகிட்ருக்கேன்லடி. இல்லை ஜெமன், இல்லை நீங்கள் ஆல்ரெடி என்ன நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு அங்கிள் என்கிட்ட போய் சொல்லிட்டார் போல. என்ன சொன்னார்? உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட இல்லை, வலிக்குது ப்ளீஸ் கையை விடுறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அசைகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ சுத்தமாக முடியல, கை கட்டு போட்டு தான் ஆகணும் போல இருக்குது. நீங்கள் இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போகிறீங்க, ஒரு கையால் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் எப்படியோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஜிமின் வந்து கீழே நின்றுட்டு, ஒய்யான் என்ன பண்ணுற ஒய்யான்? ஜிமன் தோ வரேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு தெரியல உனக்கு. வந்துட்டு ஜிமன், கை அசைக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் அப்புறமா வந்துடுவா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் பொறுமையாக வர்றதுக்கு நான் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் அடிக்குது. எனக்கு கீழே தான் நீ ஒர்க் பண்ண போகிற, புரியுதா? சப்போர்ட்னா நீ தான் மேலே உட்காந்துட்டு எனக்கு ஆர்டர் போடுற அந்த வேலை கிடையாது. சரிங்க ஜெமன், பாரு கூடவே வரலாமா? அப்புறம் எங்கே பின்னாடி பொறுக்கிட்டு வர போறியா? இல்லை ஜெமன், இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட போயிருப்பீங்க. இப்போ போயிட்டு நீங்கள் பின்னாடி உட்காருவீங்க. உன்னை பின்னாடி உட்கார வச்சு மகாராணி மாதிரி கூட்டு போகிறதுக்கு தானா? இல்லை ஜெமன், நான் முன்னாடி போய் நீ கார் ஓட்டு. இல்லை ஜெமன், நல்லா கை அசைக்க முடியல. ஓட்டுன்னு. இல்லை ஜெமன், ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவேன்னு பயமாக இருக்கு. எனக்கு கார் ஓட்ட தெரியும், கற்றுக்கிட்டேன், ஆனால் நான் ஓட்ட மாட்டேன். ஏன்டி காரு ஓட்ட மாட்டியா? யார் ஏமாத்த ட்ரை பண்ணுற? கை வலிக்கணும் கதை விடுறியா? இல்லை ஜெமன், உங்கள் ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம். ஓ, அம்மனைக்கு என் ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்படின்ற பயத்தில். இல்லை ஜெமன், இல்லை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு கையால் மட்டும்தான் பண்ண முடியுது. இன்னொரு கையில் நீங்கள் சும்மா வச்சுருப்பீங்க. இந்த கை என்ன பண்ணுது? தோ இந்த கை என்னடி தோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை கீழே இருக்கும்போதெல்லாம் திரும்ப பேசுவார். திரும்ப அந்த கையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓட்டுவீங்க. அப்படி தான் ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. சுத்தமாக முடியல. அவர் அந்த வேலை இந்த ஃபைல் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதாவது பிஏ வேலை அப்படின்னு சொல்ல முடியாது, அவருக்கு சமமான வேலை தான். பட் அவரோட வேலையும் சேர்த்து உங்கள் தலையில் கட்டுறாரு. உங்களால் இன்னொரு கை அசைக்கவே முடியல. கோட் போட்ட மாதிரி இருக்கும். இங்கே உள்ள ஒரு பனியன் மாதிரி, ஒயிட் பனியன் மாதிரி இருக்கும், ஷார்ட்டாக மேலே கோட் போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த கையை ஒரு கையால் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்திருப்பீங்க. என்ன பண்ணுற? லஞ்சுங்க. நீங்கள் சொல்லலை ஜெமன். ஓ, சொன்னதான் செய்வடி ஜெமன். இது ஆஃபீஸ் ஜெமன். ஆஃபீஸாக இருந்தால் என்னடி ஜெமன்? வலிக்குது கை. ஆல்ரெடி ஒன்றுமே பண்ண முடியல ஜெமன். ப்ளீஸ் ஜெமன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஜெமன். ப்ளீஸ் ஜெமன், விட்டு ஜெமன், என்னால் முடியல இதுக்கு மேலே.
போய் தோலை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வா. நேராக நீ ஆஃபீஸ்க்கு வந்து ஒன்றும் தேவை போ. தேங்க்ஸ் ஜிம்மன். நான் போயிட்டு வந்து இதோ பார் வீட்டுக்கு 5 o'clock வந்துடுறேன். ஜிம்மன் இது 4 o'clock ஹாஸ்பிட்டல். 5 o'clock வீட்டில் இருக்கணும், புரியுதா? நீங்கள் அப்படியே வேகமாக நீங்கள் கீழே போகிறீங்க. உங்ககிட்ட கார் இருக்காது இல்லையா? இப்போது கேபில் தான் நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு கை அப்படியே கொஞ்சம் கிராக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கையெல்லாம் வீக்கமாக இருந்திருக்கும். என்னம்மா இது? நேற்று ஆயிருக்கா இல்லை காலையிலையா? தெரியல சார், எனக்கு காலையில் என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேசியிருப்பீங்க. அங்கே கட்டிட்டு கிட்டத்தட்ட அங்கேயே வந்து 5:30 கிட்ட ஆயிருக்கும். செம்ம பயம் உங்களுக்கு. பயந்துகிட்டே நீங்கள் வரீங்க. ஜிம்மின் வந்து ஹால்லே உட்காந்துட்ருப்பாரு. வாடி வா. ஜிம்மன் ஜிம்மன் என்னாச்சு? கை ஒன்றும் இல்லை ஜிம்மன், ஒன்றும் இல்லை. அப்போ சும்மா தானே கட்டு போட்டு வரேன். இல்லை ஜிம்மன், கை உடச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் கட்டு போட்டு வரேன் ஜிம்மன். கட்டு போடுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன் அப்படி மட்டும் முறைக்காத ஜிம்மன், பயமாக இருக்குது ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன், இந்த கை வேணாம், ஏதாவது பண்ண ஜிம்மன். எனக்கு ஆல்ரெடி வலிக்குது. எனக்கு ஊசி கூட போடவே இல்லை அவங்க, அப்படியே தான் வச்சு கட்டினாங்க ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன், ப்ளீஸ், எனக்கு வலிக்குது. நீ என்னடி என்ன நடிக்கிறியா? இப்படிலாம் நடிச்சனா உன்னை நான் விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கடி நீ? அவ்வளோ வலிடி, 8 மாதம் வலி. அது எப்படி ஒரே நாளில் உனக்கு மொத்தமாக கிடச்சிச்சா என்ன? அந்த வலியெல்லாம் 8 மாதம். எத்தனை ஒரு 1 year இருக்க போறியா? 1 year ஃபுல்லாக உனக்கு கொடுக்கணும், சேர்த்து வச்சு கொடுக்கணும். அவ்வளவும் ரணமாக இருக்கு. மனசு ஃபுல்லாக ரணம்டி, ரணம். அந்த வழியில் உனக்கு தெரியாது. வா கிட்ட வா. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், இந்த கை வேணாம் ஜிம்மன், இந்த கை வேணா வச்சுக்கோ ஜிம்மன். என்னடி நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்போது? நீ சொல்கிறத கேட்குற அளவுக்கு இல்லை ஜிம்மன், இல்லை அப்படிலாம் இல்லை ஜிம்மன். எனக்கு அந்த கை மட்டும் வலிக்குது ஜிம்மன். என்ன பாவம் பார்த்து இன்னைக்கு விட்டுறேன் ஜிம்மன், இல்லைன்னா நாளைக்கு என்னால் முடியல ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன். சரி போ, உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். போயிட்டு எனக்கு டின்னர் பண்ணி இங்கே என்ன கொடுக்கலாம் உனக்கு? சிம்பிளாக கொடுக்கவா? சிம்பிளாக என்ன பண்ணுற, ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிடு. ஜிம்மன், அது மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிடு. கூட என்னோடய ஸ்பெஷல் ஐட்டம் நேரம் சொல்லு. பன்னீர் டிக்கா. பரவாயில்லையே, குட். எப்படி இன்னும் மறக்கல? அப்போ எப்படி ஜிம்மினை மறக்க முடியும்? எப்படி ஜிம்மினை மறக்க முடியும்னு கேட்குறேன். அப்போ என் மேலே இன்னும் உனக்கு இல்லை ஜிம்மன், உண்மையில எனக்கு எதுவும் இல்லை ஜிம்மன். நீ உனக்கு பிடிச்சது எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது, அதனால் மட்டும்தான் ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன், போடி. டைம் ஆகுது, 7 o'clock வரணும் ஜிம்மன். டைம் ஆகும், இப்போ 6 ஆகிடுச்சு. 7 o'clock இல்லைன்னா சரி ஜிம்மன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் கீழே போயிட்டு அறக்க பறக்க வேகமாக எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறீங்க. 3/4 முடிச்சிருப்பீங்க. அப்படி தான் இப்போது விசில் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். ஏன் 7 மணி ஆகிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுறாங்க? முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கை வேறு சரியில்லை, கட்டு போட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஒரு கையால் மட்டும் அது வர விசில் 3 விசில் தான் அடங்கியிருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சாப்பாடே செய்ய தெரியும். டக்குன்னு ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? அவ்வளோதான். அதை அப்படியே திறந்துருப்பீங்க. அதில் இருக்கிற ரைஸ் எல்லாம் அப்படியே உங்கள் மூஞ்சில் மேலெல்லாம் அடிச்சு. ஓகேடா, இந்த பாட்டு அப்படியே இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதை எஃப்எஃப்ஓ போடலாமா இல்லை 2 ஷாட் 3 ஷாட் அதோட முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் அதை பர்சனலாக நீங்கள் நெகட்டிவாக பேசினாலும் சரி, பாசிட்டிவாக பேசினாலும் சரி, ஒரு 4 லைன் இல்லை 2 வேர்டில் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு. தேங்க்யூ கைஸ், பாய்.